அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லி பூஸ்டர் இந்த பார்ட்டில் பார்ட் 6 தினசரி முக்கிய வினாக்கள் 25 வினாக்களில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உளவியல் பார்க்க போகிறோம். சைக்காலஜியில் ஒரு 25 சம்மு நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு முன்னாடி பார்ட் 5 வரைக்கும் முக்கியமான கொஷின்ஸ்லாம் போட்டிருப்போம். அந்த பகுதியும் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க, டெய்லி படிச்சுட்டே இருங்க. ஓகேவா? ஸோ இன்னும் விரைவில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து அறிவிச்சிருவாங்க. ஸோ இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஃபுல் டெஸ்ட் நிறைய எழுதி பார்க்கணும். ஸோ ஃபுல் டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த மொபைல் ஃபோனை வச்சு எழுதுறது வந்து நமக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டைமிங்லாம் நம்ம மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் கொஷின் உங்கள் வீட்டுக்கு நம்ம வந்து கொரியர் பண்ணலான்னு இருக்கோம். ஓகேவா? 10 ஃபுல் டெஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 600 பேஜ் வரும். தனித்தனி கொஷின் பார்த்தா உங்களுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு வித் OMR செட்டு வித் ஆன்சர் கீயோட உங்களுக்கு வந்து கொரியர் டெஸ்ட் பேஜ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். எஸ்ஐ ஃபுல் டெஸ்ட் கூடியது. டோட்டலாக 10 தேர்வுகள், ஒரு 5 தேர்வுகள் வந்து நம்ம கூகுள் ஃபார்மில் ஸ்டேட் லெவல் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வேணும் உங்களுக்கு அப்படின்னா 699 rupees. ஸோ ஜெராக்ஸுக்கு என்ன அமௌண்ட்டோ கிட்டத்தட்ட 600 பக்கம் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் சேர்த்து அது மட்டும்தான் உங்களுக்கு ஃபீஸ். கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணதுக்கோ அதுக்கெலாம் நம்ம அமௌண்ட் எதுவும் வாங்கலை. ஜெராக்ஸுக்கு உங்களுக்கு அமௌண்ட் வாங்குகிறோம், அவ்வளோதான். ஸோ 5 எழுந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, பே பண்ணி வாங்கிக்கிங்க. ஜஸ்ட்டு 699 rupees. நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 8610555694. கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின் பேப்பர் வச்சு OMR சீட் வச்சு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து. நம்ம இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கு அதெல்லாம் OMRல மிஸ்டேக் பண்ணுறதுலாம் நமக்கு என்ன ஆகும், குறைக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நம்ம ஒரு எஸ்ஏ எக்ஸாம் எழுதுன ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பர் அப்படி தான் நம்ம வந்து செட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு PDF நோட்ஸ் கொடுப்போம். எல்லாமே டீட்டெயிலாக அடுத்தது ஒரு வீடியோ தனியாக உங்களுக்கு பதிவிடுறோம். ஸோ இப்போ கேள்விகளை போவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். அல்ஃபாபெட் ஆர்டரில் வரிசைப்படுத்துங்க. ஆங்கில அகராதி வரிசைப்படி வரிசைப்படுத்துங்க. ஸோ இந்த பேட்டர்னில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு டைப் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆங்கில வார்த்தைகளை கொடுத்து அதை வந்து அல்ஃபாபெட்டில் ஆர்டர் படுத்துறது. இதில் இன்னொரு மாடல் என்ன பார்த்தோம்னா, மீனிங் பொருள் தரும்படி வார்த்தைகளை வந்து வரிசைப்படுத்துறது. இப்போ உதாரணத்துக்கு விதை இருக்குது, விதை, செடி, மரம், கதவு இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வார்த்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த வார்த்தை வந்து பொருள் தரும்படி நம்ம என்ன பண்ணோம், வரிசைப்படுத்தணும். இதில் இன்னொரு டைப் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, சங்கேத மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ தாமரை அப்படிங்கிறது மல்லி எனவும், மல்லி என்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு GK கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்குது. இந்த 3 டைப்பு கிட்டத்தட்ட இந்த 3 டைப்பில் ஏதாச்சும் ஒரு டைப்பு கேட்பாங்க. ஸோ இந்த அல்ஃபாபெட் ஆர்டரை பார்த்தவருக்கு கொஸ்டினை பார்த்தோம் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு மேட்ச் நடத்துகிறோம்னு வச்சுக்கலாம், ஒரு கிரிக்கெட் மேட்ச்சோ ஒரு கபடி மேட்ச்சோ, ஒரு டீம் வந்து அவுட் ஆகுது. அவுட்னா என்ன ஆகுது, டிஸ்குவாலிஃபை ஆகுதுன்னா திரும்ப அந்த டீம் என்ன பண்ண மாட்டோம், அடுத்த காம்படிஷனில் கொண்டு வர மாட்டோம். இப்போ செமிஃபைனல் நடக்குதுன்னா லீக்கில் தோற்ற டீமை கொண்டு வந்து செமிஃபைனலில் சேர்ப்போமா, சேர்க்க மாட்டோம். அதே போல் இங்கே அப்படி தான். ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தையை, இந்த வார்த்தை தான் ஃபஸ்ட்டு வார்த்தை அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கடைசி வரைக்கும் என்ன தான், அந்த வார்த்தை தான் ஃபஸ்ட்டு வார்த்தை. அந்த வார்த்தையை செகண்ட் தேர்டுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கம்பாரிசன் பண்ணக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த வார்த்தை எப்படி அப்படின்னா, டிக்ஷனரியில் எப்படி இருக்கும், டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார்ட் பண்ணி ஏஏ, ஏபி, ஏஏபி, ஏஏசி, ஏடி, ஏலே பார்த்தோம்னா ஏபி, ஏசி, ஏடி, ஏஇல ஆரம்பித்து ஏஇசெட்டில் முடிஞ்ச பிறகு தான் அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆகும். புரிஞ்சிக்க முடியுதா? அல்ஃபாபெட் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான் இதை வச்சுருக்காங்களே. இப்போ நீங்கள் எஸ்ஐ ஆன பிறகு நீங்கள் வந்து உங்களை ஸ்குவாடாக பிரிப்பாங்க. அதுவே எதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் பிரிப்பாங்க, அல்ஃபாபெட் ஆர்டர் தான். புரிஞ்சிக்க முடியுதா? இப்போ உங்கள் பேர் உள்ளவரே இன்னொருத்தர் வராரு அப்படின்னா அவர் தான் உங்களுக்கு உங்கள் ரூம்மேட்டாக இருப்பார். சரி, ரைட். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் லெட்டர்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட் லெட்டர் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ தான் இருக்குது. ஏதான் ஆன்சரா? சரி, ரைட். ஃபஸ்ட் லெட்டர் ஏ, அதில் எந்த டிஃப்ரென்ஸும் வரல. ரெண்டாவது எழுத்து என், அதுலேயும் என்ன இல்லை, டிஃப்ரென்ஸ் வரல. மூணாவது எழுத்து பார்க்குறோம், ஒரு இதில் ஐ இருக்குது, இன்னொரு இதில் ஐ இருக்குது, இன்னொரு இதில் ஜி இருக்குது, இன்னொரு இதில் என்ன இருக்குது, கே இருக்குது. ஓகேவா? மூணாவது லெட்டர்ஸ் எல்லாத்துலேயும். இப்போ இதில் எது ஃபஸ்ட்டு வரும், ஜி ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? ABCDEFG. அப்போ இந்த எழுத்து தான், இந்த இது ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு குவாலிஃபை ஆகிடுதுன்னு வச்சுங்களேன். இதுதான் கடைசி வரைக்கும் என்னது, ஃபஸ்ட்டு. மறுபடியும் அடுத்த லெட்டர் கம்பேர் பண்ணுறப்போ இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. அடுத்தது பாருங்கள்,
இந்த 3 இதில் எது செகண்டு? அடுத்து பார்க்குறோம். அடுத்து எந்த பார்க்க மறுபடியும் ஃபர்ஸ்ட் லெட்டர்னு வரும். அடுத்த லெட்டர் என்னது? எம்மு, இங்கே எம்மு, இங்கே கே. கரெக்டா? இப்போ எம் ஃபஸ்ட் வருமா கே ஃபஸ்ட் வருமா? கே தான் ஃபஸ்ட் வரும். அப்போ இவங்க செகண்ட் ப்ரைஸ், ரெண்டாவது இடம். இப்போ தேர்டு ஃபோர்த்து தான் மேட்ச்சு. அப்போனா நம்ம பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டில் குவாலிஃபை ஆனதையும் கம்பேர் பண்ணக்கூடாது, இதையும் நம்ம பண்ணக்கூடாது கம்பேர் பண்ணக்கூடாது. இது ரெண்டுத்தையும் தான். என்னது? ANIMATE ANIMO டிஃப்ரென்ஸ் ஆகிறத பார்க்கணும். சேமாக இருக்கிற வரைக்கும் பார்க்க தேவையில்ல. டிஃப்ரென்ஸ் ஆகிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? நேருக்கு நேராக பார்க்கணும். இந்த இடத்துல என்ன ஆகுது? டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்போ ஏ ஃபஸ்ட் வருமா ஓ ஃபஸ்ட் வருமா? ஏ தான் ஃபஸ்ட் வரும். அப்போ இது இவங்க எத்தனாவது இடம்? 3வது இடம். இவங்க 4வது இடம். ஸோ அதுதான் 5 வார்த்தையோட என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. இப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா, இது 3வது உள்ள வார்த்தை அப்படின்னா 3 ஃபஸ்ட்டு, 4 ரெண்டாவது, அடுத்தது 1 வந்து 3வது, 2 வந்து 4வது. இந்த 3 4 1 2 தான் நம்ம என்ன பண்ணோம்? ஆப்ஷனாக எழுதணும். அப்போ இங்கே என்ன எழுதிட்டு முதலாவது ஒரு வார்த்தை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது வார்த்தையோட நிப்பாட்டிடணும். ரெண்டாவது வார்த்தை 3வது வார்த்தை நம்ம கண்டுபிடிச்சி என்ன பண்ணோட? டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதில் முதலாவது ஒரு வார்த்தை எது? சி. ஓகேவா? ஈஸியாக இருக்கா? உள்ளதுலே அல்ஃபாபெட்டெல்லாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல கரெக்டாக நம்ம என்ன பண்ணோம்? மைண்டை அப்ளை பண்ணணும். அதான் முக்கியமானது. அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு கிரிக்கெட் அணியில் உள்ளவர்களின் சராசரி ஆவரேஜ் 27. அப்போ ஏன் கிரிக்கெட் அணின்னு சொல்லியிருக்காங்க? சொல்லுங்கள். எதுக்காக கிரிக்கெட் அணின்னு சொல்லணும்? இல்லை ஒரு அணியில் உள்ளவர்களின் சராசரின்னு சொல்லலாம்ல? ஏன் கிரிக்கெட்னா கிரிக்கெட்டில் 11 பேர் இருக்காங்க. புரிஞ்சுங்க? அப்படிதா? அதான் ரொம்ப முக்கியமானது. The average age of a cricket team is 27 years. 2 players with 24 and 27 years of age are replaced by 2 new players of 23 and 28. What is the average of the team now? ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா, கிரிக்கெட் அணி சொல்லிட்டாங்க 11 பேர் மொத்தம். அவளோட ஆவரேஜ் எவ்வளவு? 27. அப்போ டோட்டல் எவ்வளவு? 287. ஸோ 11 பெருக்கிறது எப்படி? இப்போ 27 11 பெருக்கணும். 27 இப்படி எழுதணும். அவன் என்ன வருது? 297 வருது. கரெக்டா? கரெக்டு தானே? 297. இப்போ என்ன ஆகுது? இந்த 27 24க்கு பதிலாக 23 28 என்ன பண்ணுறாங்க? ஆட் பண்ணுறாங்க. அப்போ இதை கூட்டி பார்த்தா வேல்யூ என்னது? 51. இதை கூட்டி பார்த்தா என்ன ஆகுது? 51. அப்போ வேல்யூ மாறல. என்ன ஆகல? வேல்யூ மாறல. அப்போ ஆவரேஜ் மாறுமா? மாறாத. ஆன்சர் என்னது? 27. புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ வேல்யூ மாறுனுச்சு அப்படின்னா கூட வந்துச்சுன்னா கூட்டணும். டோட்டலாக என்ன பண்ணணும்? கம்மியாக வந்துச்சுன்னா கழிக்கணும். கழிச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்? புதிய ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிறது என்ன குறின்னு பார்த்தோம்னா எக்ஸ் பார். இதுக்கு என்ன ஃபார்முலா? சம்மேஷன் ஆஃப் n டிவைட் பை n. கூடுதல் டிவைட் பை எண்ணிக்கை. இப்போ எனக்கு கூடுதல் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? சராசரியையும் நம்பர்ஸையும் பெருக்கணும். நான் என்ன பண்ணுறேன்? இதான் கூடுதல். சராசரி ஈக்குவல் டு கூடுதல் டிவைட் பை எண்ணிக்கை அப்படின்னா கிவன் என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? ஒரு கிரிக்கெட் அணியின் உள்ள. அப்போ அந்த கிரிக்கெட் அணியில் ஒரு வார்த்தை இருக்குது. 11 பேர். 11 பேரும் சராசரி. அப்போ தான் n என்னது? 11. சராசரி ஆவரேஜ் எக்ஸ் பாரு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம்? கூடுதல் சம்மேஷன் ஆஃப் n கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுறோம்? n இன்ட்டு எக்ஸ் பார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்? பேஸ் தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும்? பேஸ். பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். அடிப்படை சராசரினா என்ன, கூடுதல்னா என்ன, எண்ணிக்கைனா என்ன, என்னன்னா என்ன, எது இந்த 3 இதில் நல்லா தெரிஞ்சு. இந்த 3 இது வந்து 3 வேரியன்ட், 3 மாறக்கூடிய விஷயங்கள். இந்த 3 மாறக்கூடிய விஷயங்கள் 2 விஷயத்தை கொடுத்து ஒரு விஷயம் கேட்கறது தான் கொஷின். ஒன்று எக்ஸ் பார் கொடுத்துட்டு n கொடுத்து சம்மேஷன் ஆஃப் n கேட்பாங்க, இல்லை சம்மேஷன் ஆஃப் n கொடுத்து எக்ஸ் பார் கொடுத்து n கேட்பாங்க, இல்லை சம்மேஷன் ஆஃப் n கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? எக்ஸ் பார். நமக்கு தெரியணும் எக்ஸ் பார்னா என்ன, சம்மேஷன் ஆஃப் என்ன என்ன, கூடுதல்னா என்ன, எண்ணிக்கை என்ன, ஆவரேஜ்னா என்ன. 3 வார்த்தை தான். என்னது? புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டோட்டல் கண்டுபிடிக்கிறாங்க. குறிப்பிட்ட பேர் இருக்காங்க. இப்போ இந்த 11 பேர் இருக்காங்க. சராசரி 27. திடீர்னு ஒருத்தர் போயிடுறாப்புல.
அந்த யார் போகிறாருங்கிற வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன குறைச்சிக்கணும். ஒருத்தவங்க 6 ஆகிறாங்கன்னா என்ன பண்ணணும், கூட்டிக்கணும். இவ்வளோதான் விஷயம். நமக்கு சராசரி ரொம்ப ஈஸியானது, அதெல்லாம் நமக்கு தெரியணும், பேசிக். ஸோ ஓகே, பார்த்துக்கிச்சிங்க. இப்போ பாருங்கள், ரேஷியோ பேஸ் பண்ணி ஒரு கொஷின். x/y = 7:5. தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 5x - 2y is 3x + 2y. இப்படி கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. விகிதத்தில் பொறுத்தளவுக்கு a/b அப்படிங்கிறத a/bன்னு எழுதலாம். எப்படி எழுதலாம்? அதே போல் a/b எப்படி எழுதலாம்? a/bன்னு எழுதலாம். இப்போ x/y எப்படி எழுதலாம்? x/yன்னு எழுதலாம். 7:5 எப்படி எழுதலாம்? 7/y. இப்படின்னா என்ன அர்த்தம்? x = 7, y = 5ன்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சுக்க முடியுதா? இந்த கணக்கை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அதான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும். இப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் நீ என்ன பண்ணணும், மைண்டில் அப்சர்வ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் விஷயம். இப்போ சப்ஜெக்ட் பண்ணுங்கள், எக்ஸ் இருக்கிறத சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். சப்ஜெக்ட் பண்ணுங்கள். 5 × x எவ்வளவு? 7 - 2 × 5 ரேஷியோ 3 × x 7 + 2 × y 5. இப்போ சப்ஜெக்ட் பண்ணுங்கள். 7 35 - 2 அடுத்தது 3 21 + 10. இப்போ கழிச்சோம்னா 25:31. ஸோ இது எப்படி எழுதலாம்? 25/31 அப்படின்னு எழுதலாம். ஸோ அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, கிவனும் கொடுத்துட்டாங்க, அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, ஆன்சரும் கொடுத்துட்டாங்க. கான்செப்ட் மட்டும் நமக்கு தெரியணும். இந்த கணக்கு இப்படி போடணும் அப்படின்னு தெரிஞ்சால் நம்மளாம் ஈஸியாக போட்டுடலாம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? அடுத்து பாருங்கள், இது ஒரு சூப்பரான கேள்வி. இது ஓகேவா, பார்த்து வச்சிங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்த சிக்னல் சிஸ்டம்லாம் யூஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட், இந்த மாதிரி கேள்வி கேட்டால் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யூஸ் பண்ணணும். என்ன பண்ணோம், இதிலே 2 டைப்ஸ் ஆஃப் சம் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சு வச்சிங்க. அடுத்த இதில் என்ன பண்ணுவோம், அடுத்த மாடல் நம்ம பார்த்து வச்சுப்போம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே இடத்தில் துவங்கி ஒரே திசையில் ஏபிசி என்பவர்கள் செவ்வக வடிவ பூங்காவை சுற்றி வரணும். சுற்றி வந்தால் தான் சந்திக்க முடியும். என்ன பண்ண முடியும்? ஒன்று வட்ட வடிவ பூங்கா இருக்கணும், இல்லைன்னா செவ்வக வடிவ பூங்கா இருக்கணும். இப்போ 3 பேரும் வெவ்வேறு வகத்தில் கிளம்பி நேராக ஓடிட்டே இருக்காங்க. இப்போ சந்திக்க முடியுமா 3 பேரும்? அப்படின்னா சந்திக்கவே முடியாது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? ஒரே இடத்தில் துவங்கி. ஸோ ஏபிசி ஸ்டார்ட் அட் த சேம் டைம் இன் த சேம் டைரக்ஷன் டு ரன் அரவுண்ட் த ரெக்டாங்குலர் garden. A completes a round in a 252 seconds, B in 308 seconds and C in 198 seconds, starting at the same point. Same point என்ன பண்ணுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. 3 பேர் ஓட ஆரம்பிக்கிறாங்க. After what time will they meet again at the starting point? பின்பு எந்த மணி நேரத்தில், எந்த வினாடிகளில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சந்திப்பாங்க. இப்போ ஆப்ஷனை பார்த்தோம்னா கிவன் வந்து செகண்டில் இருக்குது, ஆப்ஷனை பார்த்தா மினிட்ஸில் இருக்குது, செகண்டில் இருக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சரை நம்ம என்ன பண்ணணும், மினிட்ஸாக மாற்றணும். அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கொஷினில் வந்து எப்போ சந்திப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா டேரெக்டாக எல்சிஎம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டைம் கொடுத்துருவாங்க. காலை 8 மணிக்கு இவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் எத்தனை மணிக்கு சந்திப்பாங்க, மறுபடியும். கான்செப்ட் புரியுதா? அப்படின்னா 8 மணிலேருந்து நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணணும். இதுதான் 2 டைப் ஆஃப் சம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக 3 நம்பருக்கு என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 252, 308, 198. ஸோ காமனாக எதாவது வகுக்கலாம், 2ஆலே வகுப்போம். ஸோ 2 4 2 2 5 2 10 4 2 8. ஸோ 9 2 18, 9 2 18. அப்போ கண்டிப்பாக நம்பர் 2ஆல் 99 வகுப்படாது. அப்போ என்ன பண்ணணும், 3 போடணும். 4 3 12, 2 3 6. ஸோ 154 வகுக்குமா, வகுக்காது. அப்படின்னா அப்படியே வச்சுப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது என்னது, 33. ஸோ 2 போடுவோம். 2 21, 7 2 14, 7 2 14, 33. ஸோ 11 போடுவோம். 21, 7 3. ஸோ அடுத்து இதை போடலாம், 3 போடலாமா, 7 3 21, 7 1. ஸோ 7 போட்டோம்னா 1 1. ஸோ எல்சிஎம் பொறுத்தளவுக்கு இப்போ முடிஞ்ச வரைக்கும் சின்ன நம்பர்லேருந்து போடணும். என்ன பண்ணணும், ஸோ எல்சிஎம் பார்த்தோம்னா 2 3 6, 6 2 12, 12 3 36. ஸோ 36. இந்த 11 இதையும் பிறகுனா 77. ஸோ 7 42, 2 மிச்சம் 4, 7 3 21, 25.
6 42 2 மிச்சம் 4 3 21 சேம் தான். ஓகே தானே? ஸோ 2 7 7 2. ஸோ இது என்ன அப்படின்னா செகண்டு. ஏன்னா கிவன் என்னது செகண்டு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், செகண்ட் என்ன பண்ணோம், மினிட்ஸாக மாற்றணும். ஸோ 2772 60 வகுக்கணும். ஸோ பார்த்தோம்னா 277 எத்தனை 60 இருக்கு, 4 இருக்கும். அப்படி தானே? 4 60 240. ஸோ 240 மிச்சம் எவ்வளோ இருக்கும், 4 60 240 மிச்சம் 37 372. இதில் பார்த்தோம்னா 6 60 36. ஸோ அப்போ 46 நிமிஷம் கிடச்சிது. மிச்சம் 12 செகண்டு. 360 360 12 செகண்டு. புரிஞ்சுக்க முடியுதா? 46 மினிட்ஸ் இருக்கா, 46 மினிட்ஸு 12 செகண்டு. புரிஞ்சுக்க முடியுதா? ஒன்றுமே கிடையாது. எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம், அந்த செகண்ட் என்ன பண்ணுறோம், மினிட்ஸாக மாற்றுறோம். அதுதான் யூனிட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அதுதான் அடிப்படை. எப்படி மினிட்ஸை ஹவராக மாற்றுறது, ஹவரை எப்படி செகண்டாக மாற்றுறது, கிலோமீட்டர் எப்படி மீட்டராக மாற்றுறது, கேஜி எப்படி கிராமமாக மாற்றுறது, லிட்டரை எப்படி எம்எலாக மாற்றுறது. ஸோ அந்த அடிப்படை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும், நமக்கு அடிப்படை தெரிஞ்சால் மட்டும் எதுவுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். பார்த்து வச்சுங்க, சிம்பிளாக தெரிஞ்சு வச்சுங்க. அதேமாதிரி இதே ட்ரெயின் இதுமாரி என்ன கேள்வி வைப்பாங்க, சிக்னல் வச்சு கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்க, ஏ என்ற சிக்னல் விளக்கு என்ன பண்ணுது, ஒவ்வொரு 252 வினாடிகளுக்கு ஒளிரும். பி என்ற சிக்னல் விளக்கு ஒவ்வொரு 308 வினாடிகளுக்கு ஒளிரும். சி ஒளிரும். 3 சிக்னல் விளக்குகளும் எப்பொழுது ஒன்றாக ஒளிரும். 3 சிக்னல் விளக்குகளும் காலை 8:20 மணிக்கு ஒன்றாக ஒளிர்ந்தால் மீண்டும் எப்பொழுது ஒன்றாக ஒளிரும். புரிஞ்சுக்க முடியுதா? ஏ என்ற கடிகாரம் ஒவ்வொரு இத்தனை மணி நேரத்துக்கும் ஒளி எழுப்பும். பி இத்தனை மணி நேரத்துக்கு, சி இத்தனை மணி நேரத்துக்கு. 3 கடிகாரங்களும் ஒன்று சேர்ந்து இந்த மணிக்கு ஒளி எழுப்பினால் மறுபடியும் எத்தனை மணிக்கு ஒளி எழுப்பும். எப்படி எதை கேட்டாலும் எல்சிஎம் யூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், எல்சிஎம் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கணக்கு தெரியாதவங்க கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கலாம், இந்த கிளாஸுக்கு நம்ம ஓகே அப்படின்னு. ஒரு கணக்கு கற்றுக்கிட்டாலும் போதும். 25 கணக்கு நடத்த போகிறோம். இதில் ஒரு கணக்கு எனக்கு தெரியாத கணக்கு நான் கற்றுட்டாலும் இதுதான் ப்ளஸ் பாயிண்ட். ஓகேவா? கற்றுக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணணும், நமக்கு தெரியாத விஷயம் எல்லாம் தெரியும். நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. கண்டிப்பாக எனக்கே நிறைய விஷயங்கள் தெரியாது. நானே சில விஷயங்கள் கற்றுப்போம். எந்த அளவுக்கு நம்ம டெய்லி கற்றுக்கிட்டே இருக்கோமோ அதுதான் நமக்கு எங்கே யூஸ் ஆகும், எக்ஸாமில் யூஸ் ஆகும். ஸோ 4 மதிப்புகளின் சராசரி 20. ஒரு எண் 4 மதிப்புகளின் கூட்டப்பட்ட பின் சராசரி 22 எண்ணில் கூட்டப்பட்ட எண் என்ன அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டுபிடிங்க, ட்ரை பண்ணுங்க. 4 மதிப்புகளின் சராசரி 80. அப்படின்னா டோட்டல் என்னது, சார் 4 மதிப்புகளின் சராசரி 20. அப்போ டோட்டல் 2 பேருக்குன்னா டோட்டல் எடுத்துரும் 80. இப்போ ஒரு எண் ஆட் பண்ணுறாங்க. அப்போ எண்ணிக்கை என்ன ஆகுது, மாறிடுது. மாறின பிறகு சராசரி என்ன ஆகுது, 4 கூடுது. அப்போ சராசரி என்னது 20. இப்போ எத்தனை 24. அப்போ 5 மதிப்புனா 5 24 எத்தனை 120. ஏற்கனவே 80. இப்போ எதை கூட்டினா 120 வரும், 40 கூட்டினா 120 வரும். என்ன கேட்டிருக்காங்க, சராசரி என்ன ஆகுது, 2ஆக மாறுதா, சார் 22ஆக மாறுது. 2 தான் கூடுது. ஒரு எண் 4 மதிப்புகளிலும் கூட்டப்பட்ட பின் சராசரி 22 எண்ணில் கூட்டப்பட்ட எண் என்ன. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு எண்ணை புதுசாக கூட்டல, ஏற்கனவே இருக்கிற மதிப்பில் என்ன பண்றாங்க, காமனாக ஒரு நம்பர் ஆட் பண்றாங்க. என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? when a quantity is added to each value, நியூ வேல்யூ ஆட் பண்ணல. என்ன பண்ணல, நான் நினச்சிட்டேன் ஒரு எண் அப்படின்னா நினச்சிட்டேன் 5 நினச்சிட்டேன். எண்ணிக்கை மாறலை. புரியுதா? சராசரி மட்டும் மாறுது. ஏன் மாறுது, காமனாக ஒரு வேல்யூ என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஆட் பண்ண வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிளாக தெரிஞ்சு வச்சுங்க, சராசரியை பொறுத்தளவுக்கு கூட்டுனா கூட்டணும். என்ன பண்ணணும், கூட்டினா என்ன பண்ணணும், கழிச்சா கழிக்கணும், பெருக்குனா பெருக்கணும், வகுத்தா வகுக்கணும். அப்போ சராசரி பாருங்கள், ஏற்கனவே 20. இப்போ என்ன இருக்குது 22. அப்போ எதை கூட்டிருக்காங்க, 2 கூட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ இந்த இதே கேள்வி வேறு மாதிரி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 4 மதிப்புகளின் சராசரி 20. ஒவ்வொரு மதிப்புடனும் 2ஐ கூட்டினால் சராசரி என்ன கிடைக்கும். என்ன கிடைக்கும், சராசரியோட 2 கூட்டிடணும்.
அதை எப்படி ரிவர்ஸலாக கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, அந்த 4 மதிப்புடும் ஒரு நம்பரை கூட்டுறோம், கூட்டின பிறகு 22 மாறுது. அப்போ ஏற்கனவே 20, இப்போ 22 ஆட் பண்ண நம்பர் 2, அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. இப்போ 2 கழிச்சா என்ன ஆகும்? 18 தான் ஆகும். சராசரியை பொறுத்தளவுக்கு சொல்லுங்க, அப்போ சராசரி மாறும். சொல்லுங்க, திட்ட விளக்கம் மாறாது. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ இதே கேள்வி 4 மதிப்புலையும் திட்ட விளக்கம் 20. ஸோ திட்ட விளக்கம் 20 வருமா? வராது. ஏன்? திட்ட விளக்கம் வேல்யூ என்னது? மாறாததை கேளுங்க. 4 மதிப்புலையும் திட்ட விளக்கம் 20. ஒவ்வொரு மதிப்பிலும் 4 என்ற கூட்டப்பட்டால் கிடைக்கும் புதிய திட்ட விளக்கம் என்னன்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க? சேம் ஆன்சர் தான். கான்செப்ட் புரியுதா? திட்ட விளக்கம் மாறாது. சராசரியில் ஆட் பண்ணால் ஆட் பண்ணணும், கழிச்சா கழிக்கணும், பெருக்குனா பெருக்கணும், வகுத்தா என்ன பண்ணணும்? வகுத்துணும். அப்படிதான். இப்போ பாருங்க, 4 மதிப்புலையும் சராசரி. ஒரு எண் புதிதாக ஆட் பண்ணவில்லை, ஏற்கனவே இருக்க 4 மதிப்புல என்ன பண்ணுறாங்க? கூட்டுறாங்க. கூட்டின பிறகு சராசரி 22 மாறுது. அப்போ சராசரி டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2. அந்த 2 தான் என்ன பண்ணிருக்காங்க? எல்லாத்துலேயும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. கணக்கை ஒன்றும் நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் ஆப்ஷனில் இல்லைனா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வேற மாதிரி யோசிப்போம். நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சரு அப்படியே ஃபஸ்ட்டே இருக்குன்னா என்ன ஆகிடும்? நமக்கு யோசிக்க டைம் இருக்காது, வேகமாக போயிட்டே இருப்போம். கிராஸ் செக் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஃபோட்டோ சரியா அப்படின்னு நம்மளே கொஸ்டின் கேட்டுக்கணும். ஒரு கிளான்ஸ் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமான்னு யோசிக்கணும். இதனால நமக்கு ஒரு 3 மார்க்கு, 3 கொஸ்டின் ப்ளஸ் 1.5 மார்க் நம்ம கூட எடுப்போம். 1.5 மார்க் அப்படிங்கிறது என்னது? சிங்கிள் ஸ்டார். என்னது? ஃபிசிக்கலில் ரோப்பில் சிங்கிள் ஸ்டார் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்? அதை சாதாரணமாக விட்டு வந்துடக்கூடாது. எங்கே விட்டு வந்துடக்கூடாது? எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ பாருங்கள், 4% ஆண்டு வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளில் ரூ. 1632 கூட்டு வட்டி தரும் என்றால் அசலை கணக்கிடவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அசலை வச்சு போடலாம், கணக்கு போட்டலாம். ஆப்ஷன் வச்சு போட்டோம் அப்படின்னா நிறையா கணக்கு போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது கூட்டு வட்டி என்ன ஃபார்முலா? A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. இப்போ ஏ தான் என்னது? சரி, ரைட்டு. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR/100. அதாவது இந்த ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் என்னென்னா வட்டி. நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? வட்டி ஈக்குவல்ட்டு. ஆனால் கூட்டு வட்டியில் நம்ம கொடுக்குற ஃபார்முலா வந்து தொகை ஈக்குவல்ட்டு. ஏங்கிறது என்னது? அமௌண்ட். தொகை ஈக்குவல்ட்டு. அப்போ இந்த ஃபார்முலாவில் 1632 டேரெக்டாக நம்ம என்ன பண்ணோட ஏக்கு பதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. அப்போ அமௌண்ட்டுங்கிறது என்னது? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்போ பாருங்கள், பிரின்சிபல் ஆட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 1632. பிரின்சிபல் 1 + R எவ்வளவு? 4. என்ன எவ்வளவு? 2. ஸோ பார்த்தோம் அப்படின்னா P + 1632. ஸோ பெருக்கணும்னா என்ன வரும்? 100 104 / 100 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எப்படி எழுதலாம்? P × 104 × 104 / 100 என்ன பண்ணணும்? 4 0. ஓகேவா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த 10,000 என்ன பண்ணணும்? இங்கே பெருக்கணும். ஏற்கனவே P + 1632 இருக்குல்ல, அது பெருக்கணும் என்ன கிடைக்கும் அப்படின்னா 10,000 P + 1632 போட்டு 4 0 போடணும். ஓகேவா? ஈக்குவல் P × 104 × 104. ஸோ வேறாச்சும் அடிக்க முடியுமா? காமனா இதாச்சும் அடிக்க முடியுமா? ஸோ பெருசாக போகுதுல. ஸோ 104 104 104 இருக்குங்க, என்ன கிடைக்கும்?
சொல்லுங்கள். 104 104 இருக்குண்ணா. அண்ணாங்க 16 6 பாக்கி 1 1 வரும். ஒரு நாள் 4 0 0 0 6 1 8 0 1. ஸோ பார்த்தோம் அப்படின்னா 10,000 பி ப்ளஸ் 4 0 தானே வரும். ஈக்குவல் டு 10 8 1 6 பி. ஸோ இதை கழிச்சோம்னா என்ன வரும்? 10,816 ஒரு 10,000 கழிச்சோம்னா 816 பி ஈக்குவல் டு 16 32 1 2 3 4 பி ஈக்குவல் டு ஸோ எந்த நம்பரெல்லாம் அடிக்கலாம் காமனா? 816 இது வந்து பார்த்தோம்னா அடித்தோம்னா 2 வரும். 1 இது வந்து 2. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா 20,000 வரும். பி எவ்வளவு? 20,000. புரிஞ்சிச்சா? ஆக்சுவலாக நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இது வரைக்கும் தான் கான்செப்ட். இது வரைக்கும் தான் என்னது? அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் என்னது? பெருக்கல் கூட்டல் கழித்தல் தான். என்னது? சம்மு பார்த்தா பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். கடைசியான எவ்வளோ சூப்பராக அடிக்கிறமே கொண்டாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு இங்கே நம்ம அடிச்சிருக்கலாம், அடித்தாலும் அழகாக வரும். இந்த கஷ்டமாக உள்ள கணக்கு மட்டும் கடைசியாக அடிக்கிறது என்ன வரும்? ஈஸியாக வரும். கணக்கு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நல்லா தெரிஞ்சு சிம்பிளான ஃபார்முலா. அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. இந்த அமௌண்ட் கொடுக்கல, கிவனில் கொடுக்கல. ஆனால் என்ன கொடுக்குறாங்க? வட்டி கொடுத்துருவாங்க. அப்போ அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணி எழுதுறோம்? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட் கொடுத்தா என்ன பண்ணிக்கிறேன்? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் கிவன் டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன்? சப்ஜெக்ட் பண்ணுறேன். அடுத்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். பெருக்க வேண்டியது பெருக்கிறேன், வகுக்க வேண்டியது என்ன பண்ணுறேன்? வகுத்தா கடைசியாக நமக்கு என்ன அடிச்சது? ஆன்சரு 20,000. ஓகேவா? புரிஞ்சுச்சா? அடுத்த கேள்வி பாருங்க. ரிச்சர்ட் ஒரு வரிசையில் முன்னிருந்து 15 நபராக நிற்கிறார். அவருக்கு பின் முன் இருப்பவர்கள் எண்ணிக்கையில் 3 மடங்கு என்றால் அவருக்கு பின் முன் இருப்பவர்கள் எண்ணிக்கையில் 3 மடங்கு என்றால் அவருக்கும் வரிசையில் பின்னிருந்து 7வது நபருக்கும் இடையே எத்தனை நபர்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஓகேவா? முன்னிருந்து எத்தனை நபராக இருக்காரு? எத்தனை நபராக இருக்காரு? 15. அப்போ முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 14 பேர். அவருக்கு பின் முன் இருப்பவர்கள் எண்ணிக்கையில் 3 மடங்கு. அப்போ எத்தனை பேர்? 3 14 42 பேர். அவருக்கு வரிசையில் பின்னிருந்து 7வது நபர் இங்கே உள்ளவர் 42. இங்கேருந்து ஒரு 7வது பேர் போல. அப்படின்னா எத்தனை ஆயிடுது? 6 பேர் போயிடுறாங்களா? 46 பேர்னா 36. இவர் 15வது இடம், இவர் 31வது இடம். என்ன கேட்டு கேட்டிருக்காங்க? 15 36 இடையே எத்தனை நபர்கள் இருக்காங்க? அப்படின்னா எத்தனை நபர் இருக்காங்க? ஆன்சர் கரெக்டாக பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. இவரு 15வது இடம், இவருக்கு பின்னாடி 42 பேர். அப்போனா மொத்தம் எத்தனை பேர் இந்த வரிசையில்? 57 பேர். ஓகேவா? எத்தனை பேர்? இவர் 15, இவருக்கு பின்னாடி ஒரு 42 பேர் நிற்கிறாங்க. அப்போ வரிசையில் மொத்தம் எத்தனை பேர்? 57 பேர். இந்த 57 பேரில் இங்கே இருந்து ஒருத்தர் 7வது இடத்துல நிற்கிறாரு அப்படின்னா இவர் எத்தனை இடத்துல இருப்பார்? 50வது இடத்துல இருப்பார். இவருக்கு முன்னாடி 51வது இடத்துல இருப்பார். கரெக்டா? ஏன் அப்படின்னா ரிவர்ஸ்லேருந்து 7வது அப்படின்னா அவருக்கு பின்னாடி 6 + 1 7. கரெக்டா? இப்போ என்ன கேட்குறாங்க? இவருக்கும் இடையில எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை பேர் இருப்பாங்க இடையில? 30. 15 இதை கூட்டினா 51 வரும். 36 கூட்டினா 51 வரும். கேள்வி என்ன அப்படின்னா இடையே எத்தனை பேர்னா இவரையும் விட்டுணும் இவரையும் விட்டுணும். எத்தனை பேர் இருப்பாங்க? 34 பேர் இருப்பாங்க. கான்செப்ட் புரியுதா? சிம்பிளான கொஸ்டின் தான். சிம்பிளாக ஒரே நிமிஷத்தில் சொல்கிறேன் பாருங்க. அதாவது ரிச்சர்ட் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? அந்த வரிசையில் முன்னாடியிலேருந்து 15வது இடத்துல இருக்காரு. அப்படின்னா 15 எழுதிட்டு இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 14 பேர். இங்கே எத்தனை பேர் இருக்காங்களோ இதே போல் 3 மடங்கு என்ன பண்ணுறாங்க? இவங்களுக்கு பின்னாடி இருக்காங்க. இப்போ 3 பேர்லாம் 42. 42 15 கூட்டினோம் போனால் அந்த வரிசையில் மொத்தம் 57 பேர் இருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க? பின் வரிசையிலேருந்து 7வது இடத்துல இருக்காரு. இவர் 7வது இடத்துல இருக்காங்க. பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 6 பேர் இருப்பாங்க. அப்போ இவரோட ரேங்க் இவர் 57 அப்படின்னா இவரோட ரேங்க் என்ன இருக்கும்? 51. இப்போ என்ன கேட்குறாங்க? இவருக்கும் இடையில எத்தனை பேர்? அப்போ இவரையும் விட்டுணும் இவரையும் விட்டுணும். இந்த 15லேருந்து எதை கூட்டினா 51 வரும்? 36 கூட்டினா
51 வருமா? அந்த 36ல் இவரையும் 1 கழிச்சிடணும், 2 கழிச்சிடணும். அப்போ 34. ஓகேவா? ஸோ ரேங்கிங்கில் மட்டும் ஆப்ஷனை பாருங்கள், பக்கத்தில் உள்ள ஆன்சராக வரும். ஒரு நபரை மிஸ் பண்ணாலும் என்ன ஆகிடும்? மிஸ் ஆகிடும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், 12 அச்சுக்கோப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 60 பக்கங்களை முடிப்பார் எனில் 20 மணி நேரத்தில் 200 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சுக்கோப்பவர்கள்? ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் தான் ஃபஸ்ட்டு டைப் டீம். என்னது? டீம் 1 டீம் 2. ஸோ இந்த டைப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒர்க்கை மட்டும் கீழே போடணும், பாக்கி எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? மேலே போடணும். ஸோ ஒர்க் 2 டீம்னா என்ன பண்ணணும்? W1 W2. சரி, ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? மேலே இப்போ என்னெல்லாம் இருக்கு? இதில் இது ஒரு ஒர்க்கு 60 பக்கங்கள், இது W1, இது என்னது? W2. இந்த முடிப்பாங்கன்னு சொல்கிறாங்களா, இதான் இதோட டீம் 1 முடிஞ்சிச்சு. அப்போ இவங்க யார்? M1, இவங்க யார்? T1. அப்போ ஃபார்முலா என்னது? மேலே எல்லாத்தையும் பெருக்கிறோம், கீழே எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்? வகுக்கிறோம். அப்படி சப்ஜெக்ட் பண்ணுங்கள். M1 என்னது? 5 மணி நேரத்தில் 12 அச்சுக்கோப்பவர்கள் 5 மணி நேரத்தில் 60 பக்கங்கள் என்ன பண்ணுறாங்க? செஞ்சால் 20 மணி நேரத்தில் 200 பக்கங்களை முடிக்க எத்தனை ஆட்கள் தேவை? அப்படியே கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுங்கள். அப்படியே அடிக்க முடிஞ்சா அடிங்க. 1 5 5, 4 5 20. இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ என்ன பண்ணலாம்? அடிச்சிடலாம். ஓகேவா? 2 6 12, 4 2 1 2. இது அடிச்சோம்னா 10. இந்த 10 இங்கே போனோம்னா M = 10. எத்தனை பேர் தேவை? 10 பேர் தேவை. ஓகேவா? நீங்கள் இதை வந்து பெருசாக நினச்சிக்கிறீங்க. இது அடித்தல், பெருக்கல், வகுத்தெல்லாம் எல்லா கணக்கிலும் உள்ளது தான். கான்செப்ட் என்ன? டைப் என்ன? சம்மு டைம் அண்ட் ஒர்க்கு. இதில் டைப் 1, இதில் டீம் 1, ஒர்க்கை ஒரு கீழே போடணும், ஃபார்முலா இது, கிவன் இது, சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வருதா இல்லையா? ஆன்சரு அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு செவ்வகத்தின் நீளம் 50% அளவிற்கு குறைத்தும் அகலத்தை 80% அளவிற்கு அதிகரிக்கும் போது அவருடைய பரப்பில் ஏற்படும் மாற்றம் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ செவ்வகத்தின் நீள அகலம் இப்போ பாருங்கள். if the length of the rectangle is decreased by 50%, breadth is increased by 80%, then the percentage change in the area of the rectangle அப்படின்னு கொஞ்சம் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ இதே இப்போ இந்த செவ்வகத்துக்கு மட்டும் நம்ம அந்த ஃபார்முலா இருக்குல்ல, ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைட் பை 100 ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலா செவ்வகத்தை மட்டும் பயன்படுத்தலாம். இப்போ வந்து வட்டத்துக்கோ மற்றதுக்கு 2 அளவுகள் வர மற்றதுக்கு வருமாங்கிறது சந்தேகம் தான். ஸோ செவ்வகத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்க ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுங்க. இன்க்ரீஸ் ஆனால் என்ன பண்ண போகிறோம்? ப்ளஸ்ஸு, டிகிரீஸ் ஆனால் மைனஸ். இது மைனஸ்ஸு, இது இன்க்ரீஸ் ஆகுது என்னது? ப்ளஸ். ஸோ -50 + 80 போட்டாலும் சரி, 80 - 50 போட்டாலும் என்ன தான்? 1 தான். இங்கே எப்போதும் மைனஸ் தான் வரும், ஏன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து என்னது? மைனஸ். ஸோ 50யும் 80யும் பெருக்கி 100ஆல் வைக்கணும். ஸோ 80 50 போயிட்டுனா 30 மைனஸ். இந்த 0 அடிச்சிடலாம். 8 40. என்ன ஆன்சர் வருது? -10. ஆன்சர் மைனஸில் வந்ததுன்னா குறையும், ப்ளஸில் வந்துச்சுன்னா அதிகரிக்கும். பாருங்கள் என்ன ஆகும்? 10% குறையும். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். the difference between simple and compound is for a sum of ₹5,000 lent out at 12% per annum in 2 years. 2 வருஷத்துக்கான தனி வட்டி கூட்டு வட்டியில் என்ன பண்ணிருக்காங்க? வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? தனி வட்டிக்கும் கூட்டு வட்டி உள்ள வித்தியாசம் ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா, ஃபார்முலா வித்தியாசம் ஈக்குவல் டு P × R/100 ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ ஒரு ஃபார்முலா எழுதுகிறோம் அப்படின்னா இதில் P என்ன, R என்ன, வித்தியாசம்னா என்ன, கிவன் என்ன, டூ ஃபைண்ட் என்ன, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? தெரியணும். ஸோ பாருங்கள், வித்தியாசம் அப்படிங்கிறது என்னது? என்ன கேட்டிருக்காங்க? வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ P எவ்வளவு? 5000. R எவ்வளவு? 12 டிவைட் பை 100 ஹோல் ஸ்கொயர். இது எக்ஸ்பிளைன் பண்ணால் என்ன வரும்? ஸோ 5000 12 ஸ்கொயர் என்னது? 144. 100 ஸ்கொயரு 4 0. ஸோ இந்த 3 0 என்ன பண்ணலாம்? இந்த 3 0 அடிச்சிடலாம். 4 5 2 5 10. இதையும் அடித்தோம்னா 7 2 14 2 2 4. ஆன்சர் என்னது? 72 ரூபா.
எவ்வளோ சூப்பராக ஆன்சர் வருது பார்த்தீங்களா? அப்போ எனக்கு என்ன தெரியணும்? வித்தியாசம் ஈக்குவல் டு பி இன்ட்டு, மறக்கவே கூடாது இந்த ஃபார்முலாலாம் படிச்சுட்டு. ஸோ பாருங்கள், ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் தேசிய நெடுஞ்சாலை இரு புறங்களையும் மரங்கள் நட்டன. அவற்றில் சில கனிதரும் மரங்கள், கனிதராத மரங்களின் எண்ணிக்கை கனிதரும் மரங்களின் எண்ணிக்கையை விட 3 மடங்கோடு 2ஐ கூட்டினால் வரும். மொத்தம் 106 மரங்கள் நடப்பட்டிருந்தால் கனிதரும் மரங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ இந்த வாலண்டியர்லி ஆர்கனைசேஷன் பிளான்டட் a total of 106 trees along the roadside. Some of the trees were fruit bearing trees. The number of non fruit bearing trees was 2 more than thrice the number of fruit bearing trees. What was the number of fruit bearing trees planted? அவற்றில் சில கனிதரும் மரங்கள் என்ன பண்ணுறோம்? எக்ஸ்னு வச்சுக்கிறோம். கனி தராத மரங்களின் எண்ணிக்கை கனிதரும் மரங்களின் எண்ணிக்கையின் 3 மடங்கோடு 3 மடங்கு 3 பெருக்கிறேன். அப்போ ஏற்கனவே எக்ஸ் தானே, அப்போ 3x 3 மடங்கோடு 2ஐ கூட்டினால் என்ன வரும்? கனிதரும் மரங்களின் எண்ணிக்கையின் 3 மடங்கோடு 2ஐ கூட்டினா என்ன கிடைக்கும்? கனி தராத மரங்கள் கிடைக்கும். அப்போ கனிதரும் மரங்கள் எக்ஸு, இதோட 3 பெருக்கினா 3 மடங்குனா 3x 3x ப்ளஸ் 2 ஆட் பண்ணால் கனிதராத மரங்கள் கிடைக்கும். இந்த கனிதரும் மரங்கள் கனிதராத மரங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது? 106 கிடைக்குது. அப்போ என்ன கேட்குறாங்க? கனிதரும் மரங்கள் எண்ணிக்கை என்ன கேட்குறாங்க? சும்மா ஆட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3x என்னது? 4x. இந்த 2 அங்கே போனிச்சுன்னா என்ன வரும்? 104. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 104 டிவைட் பை 2 அடித்தோம்னா 2 நாங்க 8 6 நாங்க 24. எக்ஸ் ஈக்குவல் டு 26. தப்புண்டா? எது 4 2 ஆமாச்சு? சார் நான் பண்ணதெல்லாம் கரெக்டு தான், சும்மா 2ன்னு போட்டான் நான் எழுதுறப்ப. கரெக்டாக தானே அடிச்சது கரெக்டாக தானே. 2 நாங்க 8 மிச்சம் 2. என் மைண்டு ஃபுல்லாக கரெக்டாக தான் பண்ணுது. எழுதுறது என்ன ஆகுது? மாற்றி எழுதுது. ஆன்சர் கரெக்டாக தான், சரி தான். ஆன்சர் கரெக்டாக தானே? 26. இப்போ கனி தரும் மரங்கள் 26, கனி தராத மரங்கள் 3ஆல் பெருக்கணும். 3 26 60 3 18 எத்தனை? 70 ப்ளஸ் 2 ஆட் பண்ணுங்க. மொத்தம் எத்தனை? 104 வருது பாருங்க. 106 வருதா? 6 போட்டோம்னா 106. கரெக்டா? கனிதரும் மரங்கள் கனிதராத மரங்கள். எக்ஸ் எக்ஸ்ன்னு தான் வச்சுக்கணும், எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கூடாது. ஏன்னா ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷன் தான்? ஒரு ஈக்குவேஷன் தான். இப்போ எக்ஸோடைய மடங்கு தான் 3 மடங்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரிஞ்சு ட்ரை பண்ணுங்க. அடுத்த கேள்வி பாருங்க. ஓரியன்ட் என்று சொல்றை 5 3 2 1 4 6 என்றும் சோல் அப்படின்னு சொல்லை 7 5 9 8 இப்படி இருக்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த லெட்டர்ஸ் எண்ணணும். 1 2 3 4 5 6 அதுவே நம்பர் எண்ணணும். 1 2 3 4 5 6 அப்படின்னா ஓகே, ஏதோ ஒற்றுமை இருக்குன்னு அர்த்தம். இங்கே நான் லெட்டர்ஸோட எண்ணிக்கையும் நம்பர்ஸோட எண்ணிக்கையும் வித்தியாசம் வந்ததுன்னா வேறு ஏதோ ஆட் பண்ணியிருக்காங்க, மைனஸ் பண்ணியிருக்காங்க அர்த்தம். புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா ஸ்பீடாக போட்டாகணும். ஸோ பாருங்கள், அடுத்தது இன்னொரு இது பார்க்கணும். இங்கே உள்ள வார்த்தையும் இங்கே உள்ள வார்த்தை லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ரிப்பீட் ஆயிருக்கா இல்லையா? லயன் அப்படிங்கிற சொல்ல எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. ஸோ அதான் அடுத்து என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் உள்ள லெட்டர்ஸும் இதில் உள்ள லெட்டர்ஸ் எதுவும் ரிப்பீட் ஆகுதா, அதுவே நம்பர்ஸ் எதுவும் ரிப்பீட் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ பார்த்தோம்னா இங்கேயும் ஓ வந்திருக்கு, இங்கேயும் ஓ வந்திருக்கு, அப்போ இங்கேயும் 5 வந்திருக்கு, இங்கேயும். அப்போ ஓவுக்கு என்னது 5. அப்போ என்ன பண்ணுறாங்க? ஆர்டர் படி எடுத்துக்கிறாங்க. லயன் எல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதோட உள்ளது என்னது? 8. ஐ 3வது இடமா இருக்குது, இங்கே 3வது 2. என் ரிவர்ஸ்லேருந்து 2, இங்கே பார்த்தோம்னா 4. இ 3வது இடத்துல இருக்குது 3. 8 2 4 1 இருக்குன்னா ஆப்ஷன் அடிச்சிடலாம். இது ஃபார்முலா அதெல்லாம் தேவையில்லை. பார்க்கணும், கான்செப்டை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 7 56 சம்மந்தப்பட்டது என்றால் 10க்கு சம்மந்தப்பட்ட என்னென்ன? இஃப் 7 இஸ் ரிலேட்டட் டு 56 அண்ட் 10 இஸ் ரிலேட்டட் டு வாட்னு கேட்டுறாங்க. ரொம்ப ஈஸியானது தான். ஸோ 7 8 56 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 7க்கு அடுத்த நம்பர் பெருக்கிருக்காங்க 56. அப்போ 10க்கு அடுத்த நம்பர் 11 பெருக்குனா 110 இல்லையா? சரி, அப்போ 10 10 100 110 வரணும்.
எப்படினாலும் அதே தானே வரணும். ஸோ 7லேருந்து 56 வருவீங்க எப்படியாச்சும். பத்து ஸ்கொயர் பண்ணி 10 ஆட் பண்ண ஆன்சர் வரல, ஆப்ஷன் இல்ல. ஸோ பார்த்தோம்னா 7க்கு அடுத்த நம்பர் 8 56. இங்கே என்ன பண்ணுறாங்க, 10க்கு முன்னாடி உள்ள நம்பரு 9, அதை பிரிக்கிறாங்க 90. அவ்வளோதான் ஆன்சர், பெருசாக யோசிக்க வேணாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, A/B 6:7, B/C 8:9 எனில் A/C கேட்டிருக்காங்க. ஸோ விகிதத்தில் ஃபர்ஸ்ட் மாடல் சம் ரொம்ப ஈஸியானது தான் நமக்கு. என்னது, A/B/Cன்னு எழுதணும். ஃபர்ஸ்ட் இதில் A/Bயில் என்ன இருக்குது, 6 7 இருக்கா, அப்படி எழுதணும். ஏக்கு நேரம் எழுதணும், பிக்கு நேரம் எழுதணும். B/C, பிக்கு நேரம் என்ன இருக்குது 8, சிக்கு நேரம் என்ன இருக்குது 9. ஃபஸ்ட்டு இப்படி எழுதணும். எழுதிட்டு இங்கே பிளாங்க் இருந்ததுன்னா இதை பக்கத்தில் நம்ம எடுத்து ஃபில் பண்ணிக்கணும். இங்கே பிளாங்க் இருந்ததுன்னா இங்கே என்ன பண்ணணும், ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு அப்படி டேரெக்டாக பெருக்க வேண்டியதான். நேரம் பெருங்க. 6 8 48, 7 8 56, 7 9 97 63. ஸோ இதை ஏதாச்சும் காமன் நம்பராக அடிக்க முடியுமா? அவங்க என்ன கேட்குறாங்க, A/C தான் கேட்குறாங்க. அப்போ A/Cயோட வேலையை எடுத்துணும். 48 63. ஸோ என்ன பண்ணலாம், 3 அடிக்கலாம். 16 3 48, 21 3 43. ஆன்சர் பார்த்தோம்னா 16:21. ஓகேவா? புரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்க, 25 எண்களின் சராசரி 78. 4 என 25 சராசரி 78 என கணக்கிடப்படுகிறது. பின்னர் 99 என்ற எண் தவறுதலாக 69 என என்ன பண்ணுது, பயன்படுத்தப்படுது என கண்டுபிடிக்கப்படுகிறது. எனில் சரி செய்யப்பட்ட சராசரி என்ன கேட்குறாங்க. இப்போ வேல்யூ கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? 96 என்ற எண் தவறுதலாக 69 என பயன்படுத்தப்படுது அப்படின்னா குறைச்சிருக்காங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக அந்த ரிமைனிங் வேல்யூ என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இந்த 2 மைனஸ் இந்த நம்பரையும் என்ன பண்ணோம், 96 69 கழிச்சோம்னா எத்தனை, 27. எத்தனை, 27 அப்படிங்கிற வேல்யூவை கம்மியாக ஆட் பண்ணிட்டாங்களா இல்லை குறைச்சி ஆட் பண்ணிட்டாங்களா? லெஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இங்கே லெஸ் பண்ணாங்க என்ன பண்ணோம், டோட்டலில் தான் ஆட் பண்ணோம். இதில் ஆட் பண்ணோம். அப்போ டோட்டல் எவ்வளவு, 25 சராசரி 78 அப்படின்னா 2 பேருக்குனா டோட்டல் 8 5 40 0 பாக்கி 4 2 8 16 20 5 35 5 3 2 14 3 17 0 5 9 1950. டோட்டல் ஆக்சுவலாக என்ன வந்துருக்கணும் அப்படின்னா இந்த 1950 இந்த 20 என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இதுதான் வந்துருக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, 27 மதிப்பை என்ன பண்ணிட்டாங்க, குறைச்சி ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ சராசரி என்னது, 1977 டிவைட் பை 25. மதிப்பு எதுவும் கூட்டல. அப்போ என்ன ஆகும், ஸோ 197 எத்தனை 25 இருக்கு, 4 25 100, 7 25 175, 7 25. ஸோ 79 இருக்கணும். இப்போ 3 இருக்கு. ஓகேவா? ஸோ 7 25 எத்தனை, 175. ஸோ 197 175 போயிட்டுனா எத்தனை, 2 22. ஸோ அடுத்து 227. இந்த 227 பார்த்தோம் அப்படின்னா 9 25 இருக்கும். மிச்சம் எவ்வளவு, 2. ஸோ இப்போ 79.48. வேல்யூவை தப்பாக கால்குலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ வேல்யூவை தப்பாக கால்குலேட் பண்ணிட்டாங்க, கம்மியாக எடுத்துருக்காங்களா கூடுதலாக எடுத்துருக்காங்களா? கம்மியாக எடுத்தால் ஆட் பண்ண போகிறோம், கூடுதலாக எடுத்தால் குறைக்க போகிறோம். குறைச்சிட்டு அந்த டோட்டலில் நம்ம என்ன பண்ண வரோம், வகுத்து புதிய சராசரி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் ஆல்பபெட் இன் தி சீக்வன்ஸ் BEIN. பின்னொரு தொடரில் அடுத்த ஒரு மாங்கல் எழுத்து ட்ரை பண்ணுங்க. ஈஸியானதுதான், எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. சரி பார்த்தோம் அப்படின்னா BEIN. ஸோ பிக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, CD
2 எழுத்து. அடுத்து ஈக்கு அப்புறம் FGH. அடுத்தது IJKLM. அடுத்து என்ன பண்ணோம்? OPQRS அப்புறம் என்னது? T. சிம்பிளா ஆட் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 2 எழுத்து விட்டு, அடுத்து 3 எழுத்து விட்டு, 4 எழுத்து விட்டு. பாருங்க, ஒரு நல்ல ஒரு கேள்வி இது. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். இது ஒரு என்ன சார்ட்? இது பார் சார்ட். இந்த பார் சார்ட்ல என்ன பண்ணிருக்காங்க? ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எடுத்த மார்க் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட் பார்த்தோம்னா 45 ஸ்டூடெண்ட். என்ன கேள்வி அப்படின்னா, தேர்ச்சி மதிப்பெண் 30 இருந்தால், பாஸ் மார்க் 30 இருந்தால் எத்தனை மாணவர்கள் தேர்வில் தோல்வி அடைந்திருப்பார்கள்? இஃப் த பாஸ் மார்க் பி 30, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்? ஸோ ஃபஸ்ட்டு 30 எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. இப்போ 30க்கு அப்புறம் இவங்க எல்லாருமே பாஸ். இதுக்கு முன்னாடி உள்ளவங்க என்னது? ஃபெயிலு. 10 மார்க் எத்தனை பேர் எடுத்துருக்காங்க? 2 பேர். 20 மார்க் எத்தனை பேர் எடுத்துருக்காங்க? 6 பேர். இவங்களாம் ஃபெயில். அப்போ எத்தனை பேர் மொத்தம்? 8 பேர் ஃபெயில். புரியுதா? பாஸ் எத்தனை பேர் பாருங்க. பாஸ் எத்தனை பேர்? இது ஒரு 10, இது ஒரு 3, இது ஒரு 8, இது ஒரு 4, 7, 5 கூட்டுங்க. 12, 16, 24, 27, 37, 37 8 கூட்டினா 45. டோட்டல் எத்தனை பேர்? 47 பேர். புரியுதா? பார் சார்ட். ஸோ ஃபைண்ட் த ராங் நம்பர் இன் த சீரியஸ். ஸோ உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம். ஆக்சுவலாக நம்ம ஒரு 25 கணக்கு எவ்வளோ நேரமாக போட்டுட்ருக்கோம்? 1 மணி நேரமாக போட்டுட்ருக்கோம். இன்னும் ஸ்பீடாக போகணும். நம்ம தனிப்பட்ட முறையில் சால்வ் பண்ணுறப்ப என்ன ஆகும்? ஸ்பீடாக வரும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா நீங்கள்? சரி, ஓகே, வெரி குட். இதில் பார்த்தோம் ஃபஸ்ட்டு நம்பர் 2ஆல் பிரிக்கிறாங்க. 2 10. அடுத்த நம்பர் 4ஆல் பிரிக்கிறாங்க. அடுத்த நம்பர் 2ஆல் பிரிக்கிறாங்க. அடுத்தது 4ஆல். அடுத்து 2ஆல் பெருக்கணும். ஆனால் என்ன பண்ணல? 2ஆல் பெருக்கினா என்ன வந்துடணும்? 640 வந்துடணும். இந்த 640 4ஆல் பெருக்கணும். இந்த ஆன்சர் கரெக்டாக வருது. அப்போ எது ராங்க? தவறானது 550. இந்த வாய்ப்பாடு, ஸ்கொயரு, கியூபு, ஏபிசிடி இதெல்லாம் என்ன பண்ணணும்? திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருங்க, ஒன்றுமே ஆகாது. ஸோ கீழே கொடுக்கப்பட்ட எழுத்து தொடர் விடுபட்டதை கண்டறிக்க அப்படின்னா என்ன பண்ணோம்? ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறத என்ன பண்ணணும்? ஸ்பேஸில் ஃபில் பண்ணிவிட்டு காமனாக என்ன பண்ணணும்? பிரிக்கணும். இது எஸ்ஏ எக்ஸாமுக்கு மறுபடியும் வரைக்கும் கேட்குறாங்க, கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. கேட்க மாட்டான்னு நினச்சிருந்தோம். இந்த கொஸ்டின் என்ன பண்ணாங்க கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதை பாருங்களேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபில் பண்ணுங்கள். எம், அடுத்ததில் என், இதை கொண்டு நாங்கள் சப்ஜெக்ட் பண்ணணும். அடுத்து ஓ, பி, என், ஓ, அடுத்தது பி, எம், ஓ, பி, எம், என். இப்படி எழுதிட்டு லெட்டர்ஸ் எண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ 12 அப்படின்னா 1 3 3 பிரித்து பார்க்கணும். இல்லை 4 என்ன பண்ணணும்? பிரித்து பார்க்கணும். பார்த்தா ஒரு டீமாக வரும். எம்என்ஓ, பிஎன்ஓ, பிஎம்ஓ, பிஎம், என்னாச்சும் ஒற்றுமை வருதா? அடுத்த ஆப்ஷன் ஃபில் பண்ணுங்க. எது வந்து கண்டுபிடிங்க. கான்செப்ட் புரியுதா? இருக்கிற ஆப்ஷனை கொஸ்டினில் இருக்க ஸ்பேஸில் ஃபில் பண்ணிவிட்டு டோட்டல் நம்பரை கவுண்ட் பண்ணி அதை என்ன பண்ணணும்? 3 3ஆவோ இல்லை 4 4ஆவோ பிரிக்கணும். சரி, ரைட்டு. நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஒவ்வொரு ஆப்ஷனும் ஃபில் பண்ணி பாருங்கள். 3 3ஆக பிரிக்கலாம், 4 4ஆக பிரிக்கலாம். இதில் வந்து 4 4ஆக பிரித்து பாருங்கள். பார்த்தோம்னா இதில் எல்லா லெட்டர் இருக்கா? இதில் எல்லா லெட்டர் இருக்குது, இதில் எல்லா லெட்டர் இருக்குது. சிலது ரிப்பீட் ஆகும், பேராக வரும், ஒரே மாதிரி வரும், பார்த்து வச்சுங்க. இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா எம்என்ஓபிங்கிற 4 லெட்டர் இருக்குது. அடுத்து என்ஓபிஎம்ங்கிற 4 லெட்டர் இருக்குது. ஓபிஎம் அப்படிங்கிற 4 லெட்டர் இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். 5:27 7 என்ன? ஸோ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 5 ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 எத்தனை? 27. அப்போ 7 ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 49 51. கான்செப்ட் கரெக்டாக தான் அடிச்சிட வேண்டியதான். ஒரு நேர் வரிசையாக அமர்ந்துள்ள மாணவர்களில் கவிதா இரு முனைகளில் இருந்து 21ஆக அமர்ந்திருந்தால் அவ்வரிசையில் எத்தனை மாணவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இரு முனையில இருந்தோம், இங்கேருந்தும் 21, இங்கேருந்தும் 21. அப்போ இதுக்கு முன்னாடி 20 பேர் இருப்பாங்க, பின்னாடி 20 பேர் இருப்பாங்க. இவங்களை சேர்த்தா 1, மொத்தத்தின 41. முதல் 100 இயலெண்களின் சராசரி. ஸோ 100 இயலெண்கள் கூடுதல் என்னது? 50 50.
சராசரி 100ஆல் வகுக்கணும். 100ஆல் தானே வரும், 2 சார்ந்தள்ளி புள்ளி வைக்கணும். ஆன்சர் பார்த்தோன்னா 50.5. அவ்வளோதான் ஆன்சர். மனப்பாடம் பண்ணிவிடுங்க. ஓகேவா? கூடுதல் 5050, எண்ணிக்கை 100 வகுத்தா சராசரி. ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை அப்படின்னு எழுப்பினால் முழு சுற்றுக்கு எத்தனை முறை ஒளி எழுப்போம்? என்ன ஆன்சரு? என்ன ஆன்சர் சொல்லுங்க. எல்லாம் மனப்படமா ஆன்சர் வச்சிடணும். ஒரு முழு சுற்றுக்குன்னு கேட்டா ஆன்சர் என்னது? 78. ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டா 156. இந்த கேள்வியே தெரியாம முழிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இயல் எண்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டாபிக். அதில் ஃபர்ஸ்ட் எனக்கு என்னதான் கொஞ்சம் அப்டேட்டான எனக்கு. ஸோ 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 1 முறை, எப்படி அப்படின்னா கடைசி எத்தனை முறை? 12 மணிக்கு 12 முறை. இயல் எண்களின் கூடுதல் n × n+1/2 அடிச்சோம்னா 6. 6 13 78. ஓகேவா? இப்போ சதுரங்க பள்ளியில் எத்தனை சதுரங்கள் இருக்கும்? 206 சதுரங்கள் இருக்கும். எத்தனை செவ்வகம் இருக்கும்? கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 24ஆவது கணக்கு பாருங்க, சால்வ் பண்ணுங்க. பாட்மாஸ் ஃபர்ஸ்ட் இந்த இடத்த சால்வ் பண்ணுங்க. 56 - 8 + 9. ஸோ 1 57 வரும். 57 + 42 + 108 ஆட் பண்ண என்ன வரும்? 42. ட்ரை பண்ணுங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. 57 108 2 7 9 9 8 17 7 பாக்கி 1 5 5 10 0 பாக்கி 1 207. ஸோ 1/9 × 207. 207 அடிபடும் 9ஆல? அடிபடுமா? அடிபடாதா? அடிபடுமா? ஸோ 2 9 18 3 9 27. ஸோ இதை எடுத்துட்டு என்ன பண்ணணும்? 23 போடணும். ஸோ 197 23 போயிட்டுனா என்னங்க? 174. ஆப்ஷனில் 1 போயிட்டு. ஓகே தானே? பாட்மாஸ் ஈஸியாக தானே இருக்கு. நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி என்ன பண்ணி பார்க்கணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நிறைய பெருக்கல் வகுத்தல் கூட்டெல்லாம் போட்டு பார்த்துட்டே இருக்கணும். ஒருவன் முதல் நாளில் 3 ரூபாய் வருமானம் ஈட்டுகின்றார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வருமானம் 2 மடங்காக எனில் அவருடைய 10ஆவது நாளில் எவ்வளோ வருமானம்? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கூட்டியே போடலாம். இந்த ஈஸியாக என்ன பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் நாள் 3 ரூபா, 2ஆம் நாள் 6, அடுத்த நாள் 12, அடுத்தது 24, அடுத்தது 48, அடுத்தது சொல்லுங்க 96, அடுத்தது 192 கரெக்டா? அடுத்தது 380 384, அடுத்தது 768 768 தானே? எண்களோட பலகலை நீங்க 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப என்ன வரணும்? தப்பா போகுது கணக்கு. தப்பு பண்ணிக்கலாம் பாருங்க. ஆப்ஷனே 1500 தான் வந்திருக்கு. இங்கே 1400 வருது. ஓஹோ, 10ஆவது நாளில் எவ்வளோ ஈட்டுவார் தான் கேட்டுறாங்க. ஓகே ஓகே, 10ஆவது நாளில் எவ்வளோ வருமானம் ஈட்டுவார்? அப்போ 768 டபுளா போட முடிஞ்சு போயிட்டு 1500 1536. ஈஸியாக தானே இருக்கு. ஸோ 10ஆவது நாளாக போட்டோம். இப்போ 20 நாள் கேட்டால் என்ன பண்ணுறது? அதுக்குதான் இது வந்து எப்படி இருக்கு? பெருக்கு தொடராக இருக்கு. 2ஆல் பெருக்கிருக்காங்க காமனா. அப்போ என்னது? பெருக்கு தொடருக்கு ஃபார்முலா என்னது? n - 1 tn = இப்போ t 10ன்னு கேட்டால் என்ன பண்ணணும்? என்னுக்கு பொழுது 10 சப்ஸ்டிட் பண்ணணும். ஏ முதல் லெட்ரு, 6ங்கிறது பெருக்கு தொடர் வித்தியாசம். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்ரு 3, 6 எவ்வளவு? 2, n எவ்வளவு? 10 - 1. இப்போ 3 × 2⁴ இப்போ 2/9 எவ்வளவு? 512 நினைக்கிறேன். 512 பெருக்குனா என்ன வரும்? 1500 1536. ஸோ ஆன்சர் என்னது? 1536. பெருக்கு தொடருக்கு உறுப்பு கண்டுபிடிக்கிறது ஏஆர் n - 1. எஸ்என்ங்கிறது கூடுதல் கண்டுபிடிக்கிறது வேற ஃபார்முலா. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த இதை பார்க்குறப்ப நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குன்னு தெரிஞ்சிருப்போம். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க? திரும்ப திரும்ப படிங்க. ஓகே தானே? நிறையா ஒர்க் அவுட் பண்ணுங்க. படிக்கிறத வந்து இன்ட்ரெஸ்டாக மாற்றுங்க.
சைக்காலஜி மட்டுமே படிக்காமல் சைக்காலஜி படிங்க, அடுத்து தமிழ் படிங்க, அடுத்து இங்கிலீஷ் படிங்க, அடுத்து சயின்ஸ் படிங்க, சோசியல் படிங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராப்பரான ஒரு டெஸ்ட் பேட்ச் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். அந்த டெஸ்ட்டில் நம்ம மார்க் எடுக்கிறோமான்னு பாருங்கள். ஸோ படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கலை. இந்த கலைக்கு பலன் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்போ நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், டெடிகேஷன் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதற்கான பலன் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். அரசு வேலை அப்படிங்கிறது 4 பேர் நம்மளை மதிக்கிற வேலை. அது எஸ்ஐ போலீஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு உன்னதமான பணி, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பணி. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. பொதுவாக ட்ரைனிங்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னாவே உங்கள் பெற்றோர்கள் ஏதோ புண்ணியம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு? அதனால் காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எஸ்ஐ எடுத்துட்டாலும் சரி, பிசி எடுத்துட்டாலும் சரி, எந்த அரசு வேலை இருந்தாலும் சரி, போட்டித்தன்மை ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த போட்டித்தன்மையில் நம்ம எளிமையாக வெற்றி பெறணும் அப்படின்னா திறமை நம்மகிட்ட இருக்கும். திறமை இருந்தால் நமக்கு போட்டியே கிடையாது. திறமை இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மோதணும். இப்போ எக்ஸாமில் ஒருத்தர் 130 கொஸ்டின் அடிக்கிறாரு. எஸ்ஏ எக்ஸாம் 130 கொஸ்டின் அடிக்கிறாரு. ஃபிசிக்கலில் 15 அடிக்கிறாரு, இண்டியில் 8 எடுத்துறாரு. இப்போ எத்தனை, 65 + ஒரு 15 + ஒரு 8, 88 மார்க் எடுக்கிறவருக்கு போட்டியே கிடையாது. ஆனால் ஒருத்தர் 81.5 எடுத்திருப்பாரு. இந்த 88ல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் 81.5ல் 500 பேர் இருப்பாங்க. அப்போ இதில் யாருக்கு போட்டி அதிகம், யாருக்கு போட்டி குறைவு? அப்போ அந்த போட்டியாளர்களை ஏற்படுத்தி கொள்வது யார்? நம்ம தான். தனித்தன்மையாக படிச்சுட்டு போகணும். கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா, அதோட ஒரு 4 மார்க் கூட இருக்கணும். ஃபிசிக்கலாக ஃபுல் மார்க் எடுக்கணும். இன்டர்வியூவா 8+ எடுக்கணும். ப்ளஸ் ஏதாச்சும் ஒரு என்எஸ்எஸ் என்சிசிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக எஸ்ஐ ஆகலாம். போஸ்டிங் காற்று கிடக்கு. என்ன இருக்குது, 1352 வேகன்சி என்ன இருக்குது, காற்று கிடக்கு. அது நம்ம எந்தளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம், எந்தளவுக்கு டெடிகேஷன் பண்ணுறோம், எந்தளவுக்கு உங்களை அர்ப்பணிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், பலன் கிடைக்கும். அர்ப்பணிப்பு இல்லாமல் பலன் கிடையாது. ஸோ தொடர்ச்சியாக படிங்க. உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.